அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் 4 குறள் எண் 1019. குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை. ஒருவன் தன்னுடைய கொள்கையிலிருந்து தன் குடும்பத்தின் கொள்கையிலிருந்து விலகிச் செல்வான் என்றால் அந்த குடும்பம் அவனிடம் சுட்டிக்காட்டும் அதை கோபம் கூட கொள்ளும். அதுபோல் நாணம் இல்லாத வெட்கமில்லாத ஒரு வாழ்க்கை ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்பொழுது அவனை விட்டு நன்மைகள் எல்லாம் நீங்கிவிடும். If one has left from the principles, his family would pinpoint and hurt him. If he lives without shyness, all goodness will be spoiled for him. இதற்கு என்னுடைய துடிப்பா, கொள்கையில் குறைந்தால் குடும்பம் கேட்கும், வெட்கமில்லை என்றால் நன்மைகள் நீங்கும். கொள்கையில் குறைந்தால் குடும்பம் கேட்கும், வெட்கம் இல்லை என்றால் நன்மைகள் நீங்கும். என்னங்க கொள்கை குன்று அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது குறிப்பாக அரசியலில் நையாண்டியா சொல்லுவாங்க. அவர் பெரிய கொள்கை குன்று, அவர் அதே இருந்துருவாரா? அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தா, அவருக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்தா, அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா, அவர் கட்சிக்கு சில சீட்டு கொடுத்தா, அவர் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இந்த பக்கம் வந்துடுவார். அவர் என்னங்க பெரிய கொள்கை குன்று? நம்ம தான் சொல்லிக்கிறோமே, தேர்தல் கூட்டணி தான், இதில் கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிக்கிறோமே அப்படின்னு நம்ம அரசியல் கட்சிகள் பேசும், அரசியல் தலைவர்கள் பேசும் பல விஷயங்களை நாம் காது கொடுத்து கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஐயன் அந்த கொள்கையை சொல்லலை. குடும்பத்திற்கென்று சில கொள்கைகள் இருக்கும், நற்கொள்கைகள் இருக்கும், விழுமியங்கள் என்று சொல்வோம். அந்த வேல்யூஸ், அந்த விழுமியங்கள் இருக்கும். அந்த விழுமியங்களை விட்டு விட்டு நீ நடந்தால் உன் குடும்பம் உன்னை சுட்டி காட்டும். உதாரணமாக, அப்பா நேர்மையாக இருக்காரு, பிள்ளை எல்லா விதமான ஊதாயத்தனமும் பண்ணுறான்னா அந்த குடும்பம்னா அந்த அப்பா அம்மா மட்டும் இல்லைங்க, கூட பிறந்தவங்க மட்டுமில்லை, உற்றார் உறவினர்களும் சுட்டி காட்டுவாங்க. ஏண்டா அப்பேற்பட்ட மனிதருக்கு நீ மகனாக பிறந்திருக்கிறியே, அவர் எப்படிப்பட்ட மனிதர், அவர் பொய் பேச மாட்டார், யாரையும் தலையும் பார்க்க மாட்டார், கோபமாக பேச மாட்டார், சாந்த சுரபியாக இருப்பார், யார் எது கேட்டாலும் கையில் இருக்கிற காசு கொடுத்துடுவார். இப்படிப்பட்ட நல்ல கொள்கை கொண்ட ஒரு மனிதனுக்கு மகனாக பிறந்துவிட்டு நீ எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் எல்லா திருட்டுத்தனமும் முள்ளமாரித்தனமும் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த குடும்பம் அவனை சுட்டி காட்டும். அதுபோல் ஒருவன் நாணமில்லாத ஒரு நிலையில் தொடர்ந்து நின்று கொண்டிருந்தால் நன்மைகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கிவிடும். ஒருவன் வெட்கமில்லாமல் வெட்கக்கேடான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து அதே நிலையில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனை விட்டு எல்லா நன்மைகளும் நீங்கிவிடும், அவன் நலமும் கெட்டுப்போகும். என்னென்ன நன்மைகள் நீங்கிவிடும்? அவனுக்கு இருக்கக்கூடிய பெயர் போகும், புகழ் போகும், சொத்து போகும், செல்வம் போகும், உறவு போகும், நட்பு போகும், எல்லாமே போய்விடும். அவன் நல்ல நலத்துடன் இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால், பெருமையுடன் இருந்தால், புகழுடன் இருந்தால், செல்வத்துடன் இருந்தால் அத்தனை நன்மைகளும் அத்தனை நலங்களும் கெட்டு அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்றார். அற்புதமான குரல் இல்லைங்களா? குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி எதிராளி விடிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வக்கல். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.